பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே மனித வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளை இரண்டாக பிரிக்கலாம். முதலாவது, மனிதர்கள் உலகத்தில் செய்கின்ற அட்டூழியங்கள், அடாவடித்தனங்கள். அது யுத்தங்களாக இருக்கலாம், இனக்கலவரங்களாக இருக்கலாம். அதற்கு அவர்கள் பொறுப்பாகின்றார்கள். இன்னொரு வகையில் பார்த்தால், உலகத்திலே மனிதர்கள் சம்பந்தப்படாமல் இந்த பிரபஞ்ச நாயகன் அல்லாஹு தாலா நேரடியாக சம்பந்தப்பட்டு நிகழ்த்துகின்ற அனர்த்தங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையிலே சூறாவளி, கடுமையான மழை, அதே போன்று புவி நடுக்கம் என்று ஒரு பட்டியலையே போட்டுக்கொண்டு போகலாம். மனிதனை பொறுத்தவரையில் அவன் செய்கின்ற அட்டூழியங்களுக்கு அவனை நாங்கள் பொறுப்பாக கூறுவோம். ஆனால் அல்லாஹு தாலா ஏன் இந்த ஏற்பாடுகளை, ஏன் இப்படிப்பட்ட அனர்த்தங்களை செய்கின்றான் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, நாஸ்திகர்கள் அல்லாஹு தாலாவை, இறைவனை குறை சொல்வார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய எம்மை பொறுத்தவரையிலே இந்த விவகாரத்தை நாங்கள் சற்று வித்தியாசமாக ஈமானிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது. முதலாவது, அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவங்கள், அனர்த்தங்கள் அனைத்தும் உலகத்தில் இருக்கின்ற அறிவாளிகள், விஞ்ஞானிகள், தொழில்நுட்பத்திலே மிகவும் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. உலகத்தில் மனிதன் தொழில்நுட்பத்திலே, விஞ்ஞானத்திலே மிகவும் உயர்ந்து கொடிகட்டி பறந்தாலும் கூட இந்த நிகழ்வுகளுக்கு முன்னால் அவன் தூசுக்கும் மதிப்பற்றவனாக மாறிவிடுகின்றான். அவனுடைய கருவிகள், ஆய்வுகள் எல்லாம் ஸ்தம்பிதமாகி போகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா சவால் விடுகின்றான். மனிதனே, நீ எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு உச்சகட்டத்தில் இருந்தாலும் கூட உன்னை மிகைத்த சக்தியொன்று உலகத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த புறநடையான, வித்தியாசமான, எதிர்பார்க்க முடியாத சம்பவங்களால் அல்லாஹு தாலா உலகத்துக்கு சொல்ல வருகிறான். அது ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டம், அது இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று நாங்கள் சொல்வோம். இரண்டாவது காரணம், மறுமை நிகழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை நிறுவுகின்ற பாணியில் இந்த உலகத்து சம்பவங்கள் நடைபெறுகின்றன. நாங்கள் பார்க்கின்றோம், மறுமை நாள் ஒன்று வருவதற்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்திலே பயங்கரமான நிகழ்வுகள் இடம்பெறும். அந்த வகையிலே பூமி கடுமையாக அசையும். பூமிக்குள் இருக்கின்ற மிகவும் பெருமதியான பொருட்கள் எல்லாம் வெளியே தள்ளப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ இருக்கிறது. இப்போது அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் என்றால், உலகத்திலே ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கின்றான். சில சம்பவங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக, அதாவது அல்லாஹு தாலா சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவம், ஒரு பேரழிவு, உலக அழிவு இடம்பெற இருக்கிறது. அதற்கு முன்னால் அந்த அழிவை பற்றிய ஒரு சில உணர்வுகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹு தாலா இது போன்ற நிகழ்வுகளை உலகத்திலே ஏற்பாடு செய்கின்றான். அது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னவென்றால், தமிழிலே சொல்வார்கள், நிழலின் அருமை வெயிலுக்கு போனால் தெரியும் என்று. நாங்கள் தொடர்ந்தும் சிலவற்றை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவதில்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா சில வகையான நியமத்துக்களை, அருள்களை எங்களை விட்டும் பிடுங்கிக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் விழித்துக் கொள்கின்றோம். ஆம், இதுவரைக்கும் நாம் இருந்து வந்த இந்த வாழ்க்கை முறையை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்திலும் இப்படி நாங்கள் வாழக்கூடாது என்ற உணர்வு எங்களுக்கு வரும். எனவே அந்த வகையில் மனிதன் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தப்படுவதாக நாம் கருத முடியும். மற்றொரு உண்மையையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற எதுவும் எங்களுக்கு சொந்தமானதல்ல. நாம் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது எதுவும் மற்றவர்களாக பிறந்தோம். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தது. எமது உடல் முதல் கொண்டு எம்மை சூழ இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், எமது வீடு, எமது சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு இரவலாக தரப்பட்டது. அது அல்லாஹு தாலாவால் தரப்பட்டது. அவன் விரும்பிய சந்தர்ப்பத்திலே அதனை எடுத்துக்கொள்வான். எனவே அப்படி எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. அது ஒரு இரவல் பொருள். அந்த வகையில் தான் நாம் அதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக, இந்த உலகத்திலே இது போன்ற சம்பவங்களை அல்லாஹு தாலா மனிதர்களில் சிலருக்கு தண்டனையாக கொடுக்கின்றான். இந்த உலகத்திலே அவன் சொன்ன பிரகாரம் வாழாத போது,
பாவங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அவன் தூதுவர்களை அனுப்பி அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றான். அந்த நேரத்தில் அவர்கள் கட்டுப்படாத போது அவர்களை மிக பயங்கரமான தண்டனைகளால் அவன் நிச்சயமாக சோதிப்பான். அந்த வகையில்தான் உலகத்தில் இருந்த ஆது, சமூது கூட்டத்தவர்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தவர்கள் போன்றோர் வித்தியாசமான பல தண்டனைகள் கொடுத்து அளிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உலகத்தில் இப்படியான சம்பவங்கள் நாம் செய்கின்ற அல்லது மனித சமுதாயத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கான தண்டனையாக அமைகின்றன என்று சொல்ல முடியும். அடுத்து இன்னும் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அப்படியாக பார்த்தால் இந்த அனர்த்தங்களால் அழிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளா என்று ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக அந்த கேள்விக்கும் பதில் இருக்கிறது. சிலரை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த அனர்த்தங்கள் அல்லது துன்பங்கள், பிரச்சனைகள் சிலருக்கு அது ஒரு அருள், அது ஒரு பாக்கியம். அவர்களுடைய பாவங்கள் அதன் மூலமாக மன்னிக்கப்படுகின்றன, அவர்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன, நாளை மறுமையிலே அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கம் அதன் மூலமாக கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர் ஷஹீதுகளாக கணிக்கப்படுவார்கள். அவர்களிலே முக்கியமாக 2 பேர் இந்த கட்டட இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இறப்பவர்கள், அடுத்ததாக தண்ணீரில் மூழ்கி இறப்பவர்கள். நாம் இந்த அனர்த்தங்களிலே அப்படியானவர்களை பார்த்தோம். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசேடமான அந்தஸ்துக்களை கொடுக்கின்றான். எந்த ஒரு அடியானுக்கு ஒரு சின்ன துன்பம், ஒரு நோய், மனக்கவலை ஏற்பட்டாலும், அவனுக்கு உடம்பிலே ஒரு முள்ளு குத்தினாலும் அதற்காக வேண்டி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை விரும்பி விட்டால், அவனோடு நேசம் கொண்டு விட்டால் அவனுக்கு சோதனைகளை கொடுப்பான். இதுவும் ஒரு கண்ணோட்டம். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரே நிகழ்வு 2 வித்தியாசமான காரணங்களுக்காக வேண்டி இடம்பெறலாம். ஒரு வெள்ளத்திலே ஒரு நல்ல மனிதன் அடித்துச் செல்லப்படுகின்றான், இன்னொரு கெட்ட மனிதனும் அடித்துச் செல்லப்படுகிறான் என்றால் ஒரே சம்பவம் 2 வித்தியாசமான காரணங்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்படுகின்றன என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று இந்த சம்பவங்கள் அல்லாஹு தஆலாவால் பயமுறுத்துவதற்காக, அச்சுறுத்துவதற்காக வேண்டி தரப்படுவதாகவும் குர்ஆனிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதாவது மனிதர்கள் தற்போது பொடுபோக்காக, அலட்சியமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு அல்லது அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில வகையான சம்பவங்கள் ஏற்படும். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய இறைவன் இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் சக்தி உள்ளவன், எந்த நேரமும் இது போன்ற அனர்த்தங்களை எனக்கு தர முடியும், நான் அதற்கு முன்னால் திருந்தி வாழ வேண்டும், நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். இந்த சம்பவங்களால் பாதிக்கப்படாதவர்களுக்கு ஒரு சோதனை என்று நாங்கள் சொல்வோம். பாதிக்கப்படாதவர்கள் யார்? நல்ல மக்கள். அந்த மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்றார்களா என்று அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். சிலர் இருப்பார்கள், இந்த அனர்த்தங்களுக்கு உட்பட்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள், மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்பார்கள். எனவே இந்த அனர்த்தங்களுக்கு உட்பட்ட மக்களுக்கு இவர்கள் சென்று பண ரீதியாக, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக அல்லது வேறு என்ன அடிப்படையிலாவது உதவிகள் தேவைப்பட்டால் அந்த உதவிகளை செய்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். உலகத்தில் பாவிகளுடைய தொகை அதிகரித்து அல்லது பாவம் செய்பவர்களுடைய தொகை அதிகரித்து நல்லவர்களுடைய தொகை குறைந்து கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நல்லவர்களாக வாழுபவர்கள் தாமும் தன் பாடும் என்று இருப்பார்களாக இருந்தால் இந்த மோசமானவர்களுக்கு இறங்குகின்ற தண்டனை நல்லவர்களையும் சேர்த்து பாதிக்கும். இந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் சிலர் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சமூகத்திலே இருக்கின்ற தீமைகளை இல்லாமலாக்குவதற்கு, பாவிகளை அந்த பாவங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு நேர்வழியை காட்டிக் கொடுப்பதற்கு முயற்சிப்பதில்லை என்றால் இந்த கெட்டவர்களுக்கு, மோசமானவர்களுக்கு இறங்குகின்ற தண்டனை நல்லவர்களையும் பாதிக்கும் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மொத்தத்தில் நோக்குகின்ற பொழுது இந்த அனர்த்தங்கள் பல செய்திகளை எங்களுக்கு தருகின்றன. அல்லாஹு தஆலா சக்தி மிக்கவன், அறிவுள்ளவன். அவன் விரும்பிய நேரத்தில்
தான் விரும்புகின்ற நிகழ்ச்சிகளை உலகத்திலே ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் அவன்தான் சொந்தக்காரன். அவன் விரும்பிய நேரத்தில் அந்த பொருட்களை தன்பால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அதே போன்று தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்கும், அதே போன்று நல்லவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அருளாகவும் இப்படியான சம்பவங்களை அவன் ஏற்படுத்தக்கூடும். எனவே நாம் அருள்களை பெற்றிருந்தால் அந்த அருள்களை அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவதற்கான கருமங்களாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவின் பால் நாங்கள் மீள வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே உலகம் என்பது இன்பம், துன்பம், ஏற்றம், இறக்கம், நலவு, நஷ்டம் போன்ற வித்தியாசமான சம்பவங்களால், வித்தியாசமான நிகழ்வுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வு என்றால் அப்படித்தான் என்ற உண்மையை நாங்கள் இவற்றினூடாக விளங்கிக் கொள்கின்றோம். வல்லவன் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு பொறுமையாக வாழ்வதற்கும், படிப்பினை பெற்று வாழ்வதற்கும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கும் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.